பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷ் ரீசெண்ட் டைமில் இந்த பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷ் அப்படிங்கிற வேர்டை நிறைய நான் ஆன்லைனில் பார்க்குறேன். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷ் அப்படிங்கிறது நார்மல் டெய்லரால் பண்ண முடியாதா? ஆக்சுவலி பொட்டிக் அண்ட் டெய்லரிங் ஷாப் இதோட வித்தியாசம் என்னன்னு ஆல்ரெடி நம்ம பேஜில் நான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க கண்டிப்பாக போய் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் எடுத்து அந்த ப்ளவுஸோட பின்னாடி சைடு திருப்பி இன்விசிபிள் டாட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷ் அப்படின்னு நிறைய பேர் ஒரு ரீலா போட்டிருந்தாங்க. ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த இன்விசிபிள் டாட் பொட்டிக்ல மட்டும்தான் பண்ண முடியுமா? ஏன் நார்மல் டெய்லரிங் ஷாப்ல பண்ண முடியாதா? ஸோ ஒரு ஸ்டிச்சிங் மெத்தடாலஜிக்கும் பொட்டிக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. பொட்டிக் வேற, டெய்லரிங் ஷாப் வேற. ஆனா ரெண்டோட நார்ம்ஸ் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுட்டு வீடியோ போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வந்து பொட்டிக் ஸ்டைல் ஃபினிஷிங் நீங்க வீடியோ போடும்போது ஒருவேளை இந்த மாதிரி ஃபினிஷிங்லாம் பொட்டிக்ல மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு மக்கள் நினைச்சு நிறைய டெய்லரிங் ஷாப்ஸும் வந்து கீழே டீக்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ நிறைய டெய்லரிங் ஷாப்பே பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக கஸ்டமர்ஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய கஸ்டமைஸ்டாக பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகிருக்காங்க. ஸோ நிறைய இடத்துல டெய்லர்ஸே வந்து ஈவன் தோ பக்காவாக ஃபினிஷ் பண்ணுறாங்க, கஸ்டமைஸ்டாகவும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஸ்டிச்சிங் ஸ்டைலுக்கும் அதுவே வந்து ஒரு டெய்லரிங் ஷாப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் சொல்கிற அந்த இன்விசிபிள் ஸ்டிச் அப்படிங்கிறத டெய்லரிங் ஷாப்லேயுமே பண்ணுவாங்க, பொட்டிக்கில் மட்டும் பண்ண மாட்டாங்க.